எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸின் 9வது ஆண்டு விழாவை கொண்டாட நாம் எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கோம். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன அதோட கதை? அதோட ஒன்று ரொம்ப சிம்பிள். 2 ஃப்ரெண்ட்ஸ் நல்லது செய்யணும்னு பல வருஷமாக யோசித்திருந்தாங்க. அதோட ஃப்ரூஷன் தான் ஸ்ட்ரீட் லைட்ஸ். தினேஷுக்கும் எனக்கும் இதை ஆரம்பிக்கணும்னு தோணிடுச்சு, ஆரம்பித்தோம். உண்மையை சொல்லணும்னா நான் ஆரம்பத்தில் மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்த எல்லா நல்ல விஷயம் அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. இந்த அமைப்பு வளர்ந்தது இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ், வாலண்டியர்ஸ், டோனர்ஸ், பார்ட்னர்ஸ் மற்றும் சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதரும் தான். அவங்க தான் ஸ்ட்ரீட் லைட்ஸோட உண்மையான பலம். ஸ்ட்ரீட் லைட்ஸோட நோக்கம் எல்லா நல்லதையும் நம்ம தான் செய்யணும்னு கிடையாது. நல்லது செய்கிற மனிதர்களுக்கு பலம் கொடுக்கறது, நல்லது சீக்கிரமாக நடக்க உதவுறது, நல்லதை இன்னும் பெருசாக ஆக்கிறது. அதுதான் எங்கள் ஃபிலாசபி. எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த உலகத்தில் நல்ல மனிதருக்கு குறைச்சலே கிடையாது. ஆனால் அந்த நல்லவங்க இன்னும் அதிகமாக செய்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சப்போர்ட், ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த இடமா இருக்கணும். இன்னைக்கு 9 வருஷம் முடிஞ்சிருக்கு. 9னா முடிவில்லை. 3 குழந்தைக்கு அம்மானா ரொம்ப சின்சியராக சொல்கிறேன். 9 மாதம் கழிந்து வர இந்த குழந்தை ஒரு தொடக்கம்தான். அதே போல தான் நான் இந்த நாளையும் பார்க்குறேன். 10க்கு முன்னாடி இருக்கிற ஒரு படிக்கட்டு. அதனால் இது ஒரு செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது, இது அடுத்த பயணத்தோட ஆரம்பம். 10வது ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது எனக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்காக நம்ம எல்லா நல்லதையும் நம்ம செய்யணும்னு கிடையாது, ஒரு ஆக்சலரேட்டர் ஆகணும், ஒரு எனேபிளர் ஆகணும் நன்மைக்கு. நம்ம மாதிரி ஒரு இதயம் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பலம் கொடுக்கணும், இன்னும் நல்லா செய்யணும், வல்னரபிளாக இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணணும், ஹீல் பண்ணணும், கம்யூனிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நமக்கு இதுவரைக்கும் செய்ய முடியாத இடங்களுக்கு, செல்ல முடியாத இடங்களுக்கு அவங்க மூலமாக செல்ல முடியணும். நம்மளுக்கு இதுவரைக்கும் போக முடியாத தூரத்துக்கு அவங்க போகணும், இந்த ஆர்கனைசேஷன்ஸ். நமக்கு இதுவரைக்கும் தொட முடியாத வாழ்க்கைகள் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தொட முடியணும். இதுதான் என்னோட கனவு. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இந்த வேலை கொஞ்சம் கூட ஈஸியாக ஆகணும்னு ஆசையே கிடையாது. ஆன் த கான்ட்ரரி, ஐ வாண்ட் திஸ் ஒர்க் டு பிகம் ஹார்டர் பிகாஸ் இட் இஸ் ஒர்த் இட். நல்ல வேலை எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். சுலபமாகிடுச்சுன்னா அதோட அர்த்தம் வேறு. ஏன்னா நம்ம கனவுகள் பெருசாகும்போது நம்ம பொறுப்பும் பெருசாகணும், அதை தாங்குகிற இதயங்களும் பெருசாகணும். நம்ம பேர் பெருசாகணும்னு கிடையாது, நம்ம இம்பேக்ட் பெருசாகணும். நம்ம வெளிச்சமாக இருக்கணும்னு இல்லை, மற்றவங்களை வெளிச்சமாக மாற உதவுற ஒரு அமைப்பாக நம்ம இருக்கணுன்ற என்னோட ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றினால் அதன் வெளிச்சம் குறையாது. தி வேர்ல்ட் பிகம்ஸ் பிரைட்டர். அதுதான் ஸ்ட்ரீட் லைட்ஸோட கொள்கை. எல்லாருக்கும் இனிய 9வது ஆண்டு விழா நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. Thank you for bringing street lights to where it is today.